சேகர் பாபு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பரந்தாமன், நல்ல மனுஷன். அவர் எக்மூரில் நின்று ஜெயித்தார். எக்மூர் மிகப்பெரிய கோட்டை திமுகவுக்கு. ஜெயலலிதா இருக்கும்போது கூட இதை எக்மூரில் ஜெயிக்க முடியலை. ஒரே ஒரு தடவை ராஜீவ்காந்தி கொலை வழக்கு கொலை செய்யப்பட்ட போது ஜெயித்தாங்க. மற்ற எல்லா நேரத்திலும் எக்மூர் அவர்களது கோட்டையாக இருந்தது. அந்த பரந்தாமன்கிறது நல்ல எம்எல்ஏ. அவரை தூக்கணும்னு சொல்லி இந்த சேகர் பாபு உள்ளுக்குள்ளே அரசியலை பண்ணி இந்த பிரசன்னாங்கிற ஆளை போய் போட்டாங்க. உருப்படுமா அது? பிரசன்னாங்கிற ஆளை போட்டு இப்போ தோற்று போச்சு. அந்த சீட் இல்லாமல் இழந்த இவர் சொல்லியிருக்கார் பரந்தாமன், சேகர் பாபு மேலே நடவடிக்கை எடுக்கணும். என் சீட்டை கெடுத்தாருங்கிறது மட்டும் இல்லை, முதலமைச்சராக குளத்தூரில் நிற்க சொல்லி தோக்கடிச்சதே அவர் தான். சேம் சைடு கூட வச்சுட்டாருங்கிற மாதிரி சொல்கிறார். அவர் தான் கெடுத்தார். முதலமைச்சருக்கு இவ்வளோ பெரிய தலைகுனிவு வந்ததுக்கு அவர் தான் காரணம். அவர் பலதுக்கு காரணம். சிஎம்டியை பூரா கொள்ளையடிச்சிருக்காங்க. சிஎம்டி எவ்வளவு விசாரணை பண்ணணும் தெரியுமா? சிஎம்டிஏயில் நம்ம G2க்கு இதுவரை கொடுத்த அனுமதி எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணணும். எல்லாத்துலேயுமே சேகர் பாபு 50 கோடி 10 கோடி 20 கோடி பெரிய பெரிய மல்டி ப்ராஜெக்டுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி HRNC இந்து அறநிலையத்துறையில் கோயில்களின் சொத்தை ஏலத்துக்கு விட்டதில், குத்தகைக்கு விட்டதில் எத்தனை கோடி இவர் கொள்ளை எரிச்சிருக்காருங்கிறத பார்க்கணும். கோயில்கள் கணக்கை பூரா எடுக்கணும். அவங்க பரந்தாமன் சொல்கிறது கரெக்டு. திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ இவருடைய போர்ட்ஃபோலியோவுக்கு தனி விசாரணை வைக்கணும். அவ்வளவு கொள்ளை நடந்திருக்கிறது. G2 அனுமதிகள் எல்லாம் தவறாக கொடுத்துருக்காங்க. G2க்கு கொடுத்த அத்தனை அனுமதிகளையும் மறுபரிசீலனை செய்யணும். சிஎம்டிஏல நடந்த கொள்ளையை பற்றி ஒரு பெரிய விசாரணை வைக்கணும். இதெல்லாம் பண்ணணும். இதை பரந்தாமனே சொல்கிறாருன்னா சேகர் பாபு எவ்வளோ கூத்தரிச்சிருப்பார். அது மட்டும் இல்லை, அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சேகர் பாபுக்கு சம்மந்தம் இருக்கா, இவருக்கு சம்மந்தம் இருக்கா? செல்வ பெருந்தகை அந்த அந்த கொலையில் சம்மந்தப்பட்ட திருவேங்கடத்தை என்கவுண்டர் போட்டார் கமிஷனர் அருண். அதை விசாரிக்கணும். அதாவது இவர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது, அவர்தான் முக்கியமான சாட்சி என்பதற்கு இவர்களை பாதுகாப்பதற்காக அருண் அந்த என்கவுண்டரை பண்ணாரா? இதெல்லாம் கமிஷன் போட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான். அதைத்தான் அவர் பரந்தாமன் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன கருத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது, இந்த தேர்தலில் பிஜேபியுடைய நிலைமை மிக 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 பரிதாபமாச்சு. காங்கிரஸ் 28 சீட்டை வாங்கி 5 சீட்டை ஜெயித்தாங்க. பிஜேபி பார்த்திங்கன்னா 1 சீட்டை ஜெயிச்சிருக்காங்க, 27 சீட்டு வாங்கி 1 சீட். எல்லா தலைவர்களும் தோற்று போயிட்டாங்க. நயினார் நாகேந்திரனே தோற்று போயிட்டார் சாத்தூரில். அவர் சாத்தூரில் நின்னது தப்பு. அவர் திருநெல்வேலி அந்த சைடில் நிற்கலாம். சாத்தூரில் KKSS ராமச்சந்திரனுக்கு இவருக்கும் தொடர்பு இருந்தது. அவர் அண்ணாச்சி நீங்கள் அங்கே வாங்க நான் ஜெயிக்க வைக்கிறேன்ட்டு கடைசி அவரே தோற்று போயிட்டார் அருப்புக்கோட்டையில் KKSS ராமச்சந்திரன். அது ஒரு நல்ல செய்தி தமிழ்நாட்டுக்கு. இவங்கெல்லாம் கொள்ளையடித்தவங்க. இதை நேருவோட இவர் நேரும் இவரும் ஒரே ஜாதி. மாநாட்டை போட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த KKSS என் ஜாதிக்காரெல்லாம் வாயா, ஒரு மந்திரி இப்படி பேசலாமாயா? பாவம், மற்ற ஜாதிக்காரெல்லாம் என்னையா பாவம் பண்ணா? என் ஜாதிக்காரெல்லாம் வா, அவங்க பெரிய ஜாதி. அவருக்கு ரெட்டியார்ஸ் இருக்காங்களே, ரெட்டியார் நாயக்கர், இவங்கெல்லாம் பெரிய ஜாதிங்க. அவங்கெல்லாம் பெரிய பிஸ்னஸ் மேனு. இதுங்க இப்போ ஜாதியை வச்சுக்கிட்டு கூத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் பேசணும். ஒரு தோல்வி அடைஞ்சது ரைட்டு. அவர் தான் நயினார் நாகேந்திரனுக்கு ஊக்கம் கொடுத்து நீங்கள் வாங்க அண்ணாச்சி சாத்தூரில் ஜெயிக்க வைக்கிறேன்னு அவரையும் தோக்கடிச்சு இவரும் அருப்புக்கோட்டையில் KKSS ராமச்சந்திரன் தோற்று போய்விட்டார். அவரை நம்பி கட்டார் நயினார் நாகேந்திரன். அடுத்து பாவம் நம்ம தமிழிசை. அவங்களோட பெரியது. கவர்னரை விட்டுட்டு இங்கே வந்துக்கிட்டு எம்பிக்கு தோக்குறாங்க, எம்எல்ஏக்கு தோக்குறாங்க, எல்லாத்துலேயும் தோற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. இந்த பிஜேபியில் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா திமுகவோட தொடர்பு வச்சுருக்கோம். அதே மாதிரி இவர் தமிழிசை திமுகவுடன், திமுக குடும்பத்துடனும், இவரோட துரைமுருகனுடையும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு வச்சுருந்தார். அவருக்கு சரியான பாடம் கிடைச்சது மன்னக்கவுனார். அவங்க பார்த்திங்கன்னா வானதி சீனிவாசன், அவங்க பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசுன்னு பேசினவங்க. அவங்க திமுகவோட ரொம்ப ஒரு நல்ல இதில் இருப்பாங்க. ஸ்டாலின்கிட்ட நிறைய ஆப்ளிகேஷன் எல்லாம் பார்ப்பாங்க. அவங்களுங்க எல்லாத்துக்கும் மேலே எல் முருகன் யாரோட ஃப்ரெண்டு, உதயநிதியோட ஃப்ரெண்டு. அவர் தானே பராசக்தி படக்குழுவுக்கு கூட்டிகிட்டு போய் பிரதமர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். விஜயுடைய ஜனநாயகனுக்கு எதிராக எல்லா வேலையும் பண்ணார். மன்னக்கவுனார் அவருமே எத்தனை தடவை தோற்றுக்கிட்டு இருக்கார். ஆனால் பிஜேபி திருந்த மாட்டாங்க. அவருக்கு மந்திரி கொடுப்பாங்க, வேறு ஒரு மாநிலத்தில் போய் MP கொடுப்பாங்க. முருகன்கிட்ட என்னத்தை தான் கண்டீங்கன்னு தெரியல. நீங்கள்
திருப்பரங்குன்ற முருகரை விட இந்த எல்முருகனை வச்சுக்கிட்டு தலையில் தூக்கி ஆடுறீங்க, உருப்படுமா? அதோடு போச்சு. எல்லா தலைவர்களும் மண்ணை கவுனாங்க. சில பேர் சொல்கிறாங்க அண்ணாமலையை திருப்பி கொண்டு வர போகிறாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா பிஜேபியோட இதில். அண்ணாமலையும் உங்களுக்கு திரும்பி வந்து நான் இது செய்கிற அளவுக்கு நல்ல மனுஷர் இல்லையே. டிஎம்கே ஃபைல் 1, 2ன்ட்டு வாயை திறக்கலையே. ஒவ்வொன்றா இன்டர்நெட்டில் இருக்கிறத எடுத்து கொடுத்தாரு ஒழிய அந்த தலைவர்களுடன் தொடர்பு வச்சுருந்தார்ல. குறுகிய காலத்தில் நிறைய சம்பாதிச்சார்ல. அவர் ஒன்றும் உத்தமம் இல்லையே. பிஜேபிக்கு நல்ல ஒரு ஆளை போடுங்க. இப்போ இருந்தவர்கள் எல்லோருமே இதில் வந்து தோல்வி அடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி.